Hi friends, welcome to Uma's Creative World. இன்னைக்கு நம்ம சேனல்ல Kids Homeschooling ஓட 4th எபிசோட் தான் நம்ம பார்க்க போறோம். previous எபிசோட் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல previous எபிசோடோட லிங்கை நாங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்க. வாங்க இப்போ 4th எபிசோட்குள்ள போலாம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்தவங்களுக்கு இதில் கொஞ்சம் சின்னதாக ஐடியா கிடச்சிருக்கும். என்னென்னா நம்ம போன எபிசோடில் ஃபோனிக்ஸில் A to J வரைக்கும் உள்ள லெட்டர்ஸோட ஃபோனிக்ஸ் சவுண்ட்ஸ் வேர்ட்ஸை தான் நம்ம பார்த்தோம். ஒரு 50 வேர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம் குழந்தைங்களுக்கு. இப்போ அடுத்த செட் ஆஃப் 50 வேர்ட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். லெட்டர் கேலேருந்து T வரைக்கும் உள்ள ஆல்ஃபபெட் லெட்டர்ஸோட ஃபோனிக்ஸ் சவுண்ட், அதோட ப்ரொனவுன்சேஷன் எப்படின்னா நம்ம இதில் பார்க்க போகிறோம். நீங்கள் நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி, போன வீடியோவில் சொன்ன மாதிரி, ஒவ்வொரு வேர்டையும் நம்ம குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதோட ப்ரொனவுன்சேஷன், அதோட சவுண்ட் எல்லாமே கரெக்டாக சொல்கிறாங்களான்னு திருப்பி பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதில் சொல்லி கொடுக்குறது தான் அது மெயின் இம்பார்ட்டன்ட். அவங்க தப்பாக இதை ப்ரொனவுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ ப்ரொனவுன்சேஷனில் கூடுதலாக கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. இப்போது லெட்டர் கேல ஒரு 5 வேர்ட்ஸை நம்ம இதில் சொல்லி கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் லெட்டர் எல் ஃபார் lamp. நெக்ஸ்ட் லெட்டர் எம் ஃபார் மவுஸ், மூன். அதே மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். இப்போது ஃபஸ்ட் டைமாக இந்த வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். என்னடா நெக்ஸ்ட் வேர்டாக போயிட்டே இருக்காங்க அப்படின்னு. நான் ப்ரீவியஸ் எபிசோட்லேயே இதுக்கு எப்படி அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் எல்லாமே நான் கிளியர் கட்டாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க நீங்கள் அந்த வீடியோவில் போய் நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். Q ஃபார் குவார்ட்டர். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ப்ரொனவுன்சேஷன் மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க குழந்தைங்க சொல்லும் போது. இதே மாதிரி லெட்டர் T வரைக்கும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் செட் ஆஃப் லெட்டர்ஸை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இப்போ கேலேருந்து T வரைக்கும் போதும் குழந்தைங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஃபோனிக்ஸ்க்கு அப்புறமா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் பாடி. நான் பார்ட்ஸ் ஆஃப் பாடியில் 3 செக்ஷனாக பிரித்து வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு செக்ஷனை எபிசோட் நம்பர் 2ல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் செட் ஆஃப் செக்ஷனை எபிசோட் 3ல் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்த செட் ஆஃப் செக்ஷனை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போது லெக்கில் என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறோம். டை, நீ, ஆங்கிள், டோஸ், ஹீல், இந்த மாதிரி லெக்கில் இருக்கிற பார்ட்ஸை நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு என்னதுன்னா ஹேண்ட். இதில் ஹேண்டில் அப்பர் ஆர்ம், விரிஸ்ட், பாம், ஃபிங்கர், தம், நெயில், எல்போ, இந்த மாதிரி பார்ட்ஸ் இருக்கும். இதோட இந்த எபிசோடோட சிலபஸ் முடிஞ்சிருச்சு. இந்த எபிசோடோட ரைம்ஸ் அண்ட் ஒர்க் ஷீட்டை நான் போன எபிசோடில் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் காணிச்ச மாதிரியே நம்ம இந்த எபிசோட்லேயும் பார்க்கலாம். வாங்க அடுத்ததாக நம்ம 4th எபிசோடோட ஒர்க் ஷீட் தான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் லெட்டர்ஸை எப்படி ட்ரேஸ் பண்ணணும்னு தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லெட்டர் D, கேபிட்டல் லெட்டர் அண்ட் ஸ்மால் லெட்டர். ஒவ்வொரு லெட்டருக்கும் நான் 3 வேர்ட்ஸ் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக லெட்டர் E, அதே மாதிரி கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர் 3 வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் லெட்டர் F, சேம் கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர். நெக்ஸ்ட் லெட்டர் G, கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர், அதுக்கப்புறமா 3 வேர்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம போன எபிசோடில் வெறும் கலரிங் மட்டும்தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லியிருந்தோம். இதில் ட்ரேஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதுக்குள்ளே கலர் பண்ணுறது தான் இந்த ஒர்க் ஷீட்டில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், நீஸ் அண்ட் டோஸ், இந்த ரைம்ஸை தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறோம். இந்த ரைம்ஸ் சொல்லி கொடுக்கும் போது ஆக்ஷனோட சொல்லி கொடுங்க. நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுற ஆக்ஷன் முக்கியம். அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக அடுத்த செட் ஆஃப் மேட்ச் த ஃபாலோயிங். கேலேருந்து O வரைக்கும் உள்ள லெட்டர்ஸை எப்படி மேட்ச் பண்ணணுங்கிறது தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறோம். 2 செட் ஆஃப் மேட்ச் த ஃபாலோயிங், கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர் இதில் இருக்குது. அடுத்ததாக ஐடென்டிஃபை அண்ட் சர்க்கிள் த கேபிட்டல் லெட்டர்ஸ். சேம் கேலேருந்து O வரைக்கும் உள்ள கேபிட்டல் லெட்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி சர்க்கிள் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக ஐடென்டிஃபை அண்ட் சர்க்கிள் த ஸ்மால் லெட்டர்ஸ். சேம் திங்
கேலேருந்து ஓ வரைக்கும் உள்ள ஸ்மால் லெட்டர்ஸை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து சர்க்கிள் பண்ணணும். இந்த ஒர்க் ஷீட்டை வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் PDF ஃபார்மேட்டில் லிங்க்கில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதில் போய் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். குழந்தைங்களோட இருக்கிற பேரண்ட்ஸுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இதே மாதிரி அடுத்த செட் ஆஃப் சிலபஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். பாய்.